எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, அக்ஷய தீதி அப்போ நான் பூஜை பண்ணுறது, அப்புறம் வீட்டு வேலை இது எல்லாமே எப்படி பண்ணுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோ. உங்கள் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட மோட்டிவேஷனால் மட்டும்தான் எனக்கு மேலும் வீடியோ போகணும்னு தோணும். ஒரு சின்ன சப்ஸ்கிரைபும் ஒரு லைக்கும் மட்டும்தான் எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனுக்கான ஒரு விஷயம். ஸோ நான் தொடர்ந்து போடுற வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் இப்போ புதுசாக பார்க்குறவங்களும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வெல்கம் டு வெண்பா லவ் டான்ஸ் சேனல். அக்ஷய திருதினா என்ன? எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு மனசில் வர்றது தங்கம் வாங்கணும், அன்றைக்கி தங்கம் வாங்கினா நம்ம வீட்டில் தங்கம் பெருகும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட மனசுலையும் இருக்கிறது. அது மட்டும் கிடையாது. அக்ஷய திருதினா நமக்கு அன்றைக்கி எந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் அது அல்ல நமக்கு பெருசாக நமக்கு பெருகும் அப்படிங்கிறது தான் ஒரு ஐதீகம். நம்ம வந்து செல்வம் மட்டும்தான் நம்ம வீட்டில் பெருகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலே அந்த விஷயத்தில் நமக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும்னா அந்த சின்ன விஷயத்தில் செய்கிறது தப்பே கிடையாதுல்ல. என்னன்னா ஒன்றுமே இல்லை, வீட்டில் அந்த டேயில் ஒரே ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கினாலே ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து அக்ஷய தீதி அப்போ வந்து தங்கம் வாங்க முடியாத இப்போ இருக்கிற தங்க விலை ஏறி இருக்கிற நேரத்தில் 1 கிராம் வாங்குறதே ஒரு பெரிய விஷயமா கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு பாக்கெட் கல்லுப்பு மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று. அதை வந்து வாங்கி நம்ம அன்றைக்கி சாமி கும்பிட்டாலே ரொம்பவே நல்லது. அதே போல் நம்ம வந்து அன்றைக்கி யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு தானம் பண்ணாலே ரொம்பவும் சிறந்தது. நம்ம தங்கம் வாங்கதான் முடியல அப்படின்னாலும் நமக்கு வேண்டிய விஷயங்களை மகாலட்சுமி கிட்டேருந்து நம்ம பெறணும் அப்படின்னா நம்ம உப்பு வாங்கினாலே போதும். அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச 2-3 பேருக்கு நம்ம வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே ரொம்பவே நல்லது. நம்மளால் முடிஞ்சால் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த நாளில் நம்ம வந்து இந்த விஷயங்களை செய்யும் போது நமக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னா, உப்பு, வெல்லம், அதே மாதிரி பருப்பு, மஞ்சள், குங்குமம், இது மாதிரி 5 வகையான பொருட்களை வச்சு நான் வந்து அன்றைக்கி சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி மகாலட்சுமிக்கு வந்து கற்கண்டில் வந்து சாதம் செய்கிறது ரொம்பவே நல்லது. எனக்கு அன்றைக்கி டைம் பத்தலை, அதனால் என்னால் செய்ய முடியல. அதனால் வெறும் கற்கண்டை மட்டும் வச்சு நான் சாமி கும்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அது எல்லாமே ஒரு பிளேட்டில் வந்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமத்தையும் தனியாக கொட்டி வச்சு, அப்புறம் வந்து மகாலட்சுமிக்கே ரொம்ப பிடிச்சமான பச்சை கற்பூரம், அதுக்கப்புறம் ஜவ்வாது, இது எல்லாமே வந்து அந்த தட்டில் வச்சு, அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த குன்றின் மணி, தாமரை மணிகள், அது மாதிரி என்னென்னலாம் வந்து மகாலட்சுமி கோமதி சக்கரம் இது எல்லாமே வச்சு நான் வந்து சாமிக்கு வந்து அன்றைக்கி வந்து பூஜை பண்ணேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கு முன்னாடி நம்ம மகாலட்சுமி எப்படி வரவேற்கணும், நிலவாசல்லேருந்து பூஜை பண்ணி தான் வரவேற்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணேன்னா, வாசலில் வந்து ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்த தண்ணீரை தெளிச்சிட்டு வாசலை ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாசக்காலில் வந்து மஞ்சள்லாம் தடவி, அதுக்கப்புறம் கோலம் போட்டு அங்கே வந்து மஞ்சள் குங்குமத்தில் பொட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் 2 பக்கமும் பூக்கள் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட ஆரம்பித்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வந்து நார்மலாக வெள்ளிக்கிழமை வந்து நான் வந்து ரெகுலராகவே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிலைவாசல் பூஜை பண்ணுறது. அது ஏன் செய்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து நிலைவாசல்லேருந்து தான் வாசல்லேருந்து தான் மகாலட்சுமி தாயாரை உள்ளே அழைப்போம். அதே மாதிரி வந்து குலதெய்வ சாமியும் நம்ம மறக்காமல் ஒவ்வொரு வாரமும் வந்து கும்பிடணும். அப்படிங்கிறனால தான் வாரம் வாரம் வந்து அந்த நிலவாசலில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து தவறாமல் ஒன்று செய்கிறதுனா அந்த நிலவாசலை கூட்டி தொடச்சி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டு வச்ச பிறகு விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டு சாமி கும்பிட்றது தான். அதை நான் அன்றைக்குமே வந்து செஞ்சேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னாமே ஒரு விஷயம் நம்ம வந்து மனசார செய்யும் போது அதில் வந்து ஒரு கிடைக்கிற சந்தோஷமே பெருசு தான். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி செய்கிறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அது செய்யலைன்னாலும் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி செய்யவே இல்லையே, பூஜை பண்ணவே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி மனசுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்கும். அதனாலே வந்து நம்மளால் என்ன முடியுதோ சிம்பிளாக வந்து நான் அன்றைக்கி வந்து கோலம்லாம் ரொம்ப நேரம் எடுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான தாமரை வந்து கோலம் மாதிரி போட்டு, அதுக்கப்புறம் வந்து வாசல்லையும் கோலம் போட்டு 2 பக்கமும் வந்து விளக்கெல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். எனக்கு வந்து இப்படி தான் கும்பிடணும் அப்படி தான் கும்பிடணும்னு தெரியாது. என் மனசுக்கு எப்படி தோணுதோ அது பண்ணி நான் சாமி கும்பிடுவேன். ஆனால் சாமிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை வந்து நம்மளால் முடிஞ்சதை வாங்கி வச்சு நம்ம வந்து இப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சாமி கும்பிடுவேன். எனக்கும் வந்து எல்லா விஷயங்களும் தெரியாது. நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு நமக்கு வந்து பெரியவங்க சொல்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் கேட்குறது, பார்க்குறது, இதை வச்சு நமக்கு அது எது சரின்னு தோணுதோ அதை வச்சு தான் நான் செய்கிறது. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா நமக்கு வந்து அந்த ஒரு விஷயத்தை செஞ்ச பிறகு வீட்டில் வந்து சாம்பிராணிலாம் போட்ட பிறகு அந்த வீடை பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு டிவைன் வைப்ஸில் வந்து வீடே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த புகையில் வந்து அந்த
சாம்பிராணி புகையில் வந்து பார்க்கறதுக்கே வீடு ரொம்பவே மங்களகரமாக இருக்கும். கோயிலுக்கு கூட போக தேவையில்ல, நம்ம வீட்டையே நம்ம அழகாக வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு வந்து வீட்டில் நிம்மதியும் கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை செஞ்ச பிறகு வீடு வந்து சுத்தமாக இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதனாலேயே வந்து எப்போதுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல நாள் வருது அப்படின்னா இதெல்லாமே தவறாமல் செஞ்சாலே நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் நினைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஓகே, அந்த ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து நம்ம குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் வீட்டில் வந்து குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவுமே வராதுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கணும்னா நம்மளும் வந்து குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் நான் ஒன்று இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அதில் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது, பாசிட்டிவ் வைப்ஸாகவும் இருக்குது. அதனால் எனக்கு அதை தவறாமல் செய்யணுங்கிறது ஆசை. ஏதாவது ஒரு வீக் வந்து முடியலனாலும் நெக்ஸ்ட் வீக் வந்து அதை கண்டினியூஸாக செய்யணுன்னு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால் இதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லபடியாக வந்து நிலவாசலில் சாமிலாம் கும்பிட்ட பிறகு சாம்பிராணிலாம் காட்ட பிறகு சூடெல்லாம் ஏற்றி வாசல்லேருந்து சாமியை வந்து கும்பிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அன்றைக்கி வந்து எனக்கு லைஃப்பில் இன்னொரு ஹாப்பினஸும் அன்றைக்கி கிடச்சிச்சு. என்னென்னா நம்ம வந்து புதுசாக வீடு வாங்கிட்டோம். அந்த வீட்டுக்கு வந்து கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்காக பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக அன்றைக்கி வந்து கடைக்கு போயிருந்தோம். நான் மார்னிங் தான் சாமி கும்பலான்னு இருந்தேன். ஆனால் வந்து மார்னிங் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து லேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால ஈவினிங் வந்து நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன். நிலவாசலில் விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பூஜையெல்லாம் நான் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் அன்றைக்கி ஆரம்பித்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அந்த நாளில் எந்த ஒரு நல்ல விஷயம் தொடங்கினாலும் அது வந்து நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுல நம்ம வந்து வீடுங்கிற ஒரு விஷயத்தில் அன்றைக்கி வந்து கிரகப்பிரவேசத்துக்கு பத்திரிக்கை அடித்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அக்ஷய திருதி அப்போ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்ல சுப காரியங்கள் செஞ்சாலும் அது நல்லது, ரொம்பவே குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அன்றைய டேட்டில் எனக்கு அதை செஞ்சது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நானும் வந்து இவர் வருவாரா மாட்டாருன்னு ஒரு ஆஃப் மைண்டில் தான் இருந்தோம். சடனாக வந்து ஓகேவா போகலாம், ஏன்னா அவருக்கு மந்த் எண்டில் ரொம்ப ஒர்க் இருக்கும். சரி வர முடியாது அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சேன். சரி, ஆனால் அன்றைய டேட்டில் வந்து போய் நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு அந்த பத்திரிக்கையெல்லாம் படித்தது வாங்கினது அடிக்கிறதுக்கு கொடுத்தது ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நல்ல ஒரு தொடக்கமாக இந்த வருஷத்தில் எங்களுக்கு அது ஆரம்பித்தது மனசுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இதே போல் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் தங்கன்னு எதுவுமே வாங்கலை. என்ன முடியுதோ அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை உப்பு மட்டும் வாங்கி நான் வந்து சாமிக்கு கும்பிடணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் மகாலட்சுமிக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் மட்டும் வாங்கி வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன். ஈவன் பிரசாதம் கூட செய்ய முடியல, ஏன்னா டைம் வந்து 5 to 6 சாமி கும்பிடணும்னு இருந்துச்சு. எனக்கு வந்து இதெல்லாம் செஞ்சு முடிக்கவே டைம் ஆயிடுச்சு. அதனால் சிம்பிளாக வந்து பிரசாதம் வைக்காமல் சாமிக்கு வந்து வாழைப்பழம், வெத்தலை பாக்கு, அப்புறம் வந்து பாத்திரத்தில் இருக்க தண்ணியை மாற்றி அதில் வந்து பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம சாமி கும்பிடணும். ரெகுலராகவே வந்து நான் வந்து சாமி கும்பிடும்போது செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா பஞ்சபாத்திரம் இருக்க தண்ணியை மாற்றிடுவேன். அதே போல் வந்து பிரசாதமாக கடவுளுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் நம்ம வந்து செஞ்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. வீட்டில் வந்து நான் வந்து கற்கண்டு நிறையா வாங்கி வச்சுருப்பேன். அதை ரெகுலராகவே வந்து சாமி கும்பிட்றதுக்கு வச்சுருவேன். அப்படி கற்கண்டு வைக்க முடியாத பட்சத்தில் வீட்டில் பழங்கள் வாங்கியிருந்தால் கூட கடவுளுக்கு வந்து அந்த பழங்களை வச்சு நான் சாமி கும்பிட்டுக்குவேன். அன்றைக்கி வந்து கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் அன்றைக்கி டேயில் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே வந்து இது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துட்ருக்கு. அதனால தான் இந்த விஷயங்கள் வந்து எப்படி நான் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பித்தனோ எனக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. இது நடந்தது அது நடந்தது அதை விட எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. அப்படிங்கிறனாலே இந்த விஷயங்களை நான் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அதில் வந்து நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்குது. ரொம்பவே பாசிட்டிவ் மைண்டாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து நான் நிறையவே இந்த பூஜை பண்ணனால மாறியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த செவ்வாய் வெள்ளி அந்த டைமில் மட்டும்தான் விளக்குங்கிறதே நான் ஏற்றுவேன். எல்லா நாளுமே ஏற்றுற பழக்கம் வந்து எனக்கு இந்த பூஜை பண்ண ஆரம்பித்த பிறகு தான் எனக்கு வந்துச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. மார்னிங் வந்து ஏந்திரிச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஏந்திரிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இதில் என்னன்னா வீட்டில் இருக்கவங்களை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஏந்திரிச்சு கிளம்புறது மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து
நமக்கு வந்து மார்னிங் எழுந்திரிச்சாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப் தான் இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதே மாதிரி வெயில் காலம் அப்படிங்கிறனால நமக்கு சுடு தண்ணிலாம் வைக்கணும் தேவையில்ல. நார்மல் வாட்டர்லேயே குளித்தாலே நமக்கு நல்லாவே இருக்கும். குளிச்சுட்டு அந்த மார்னிங்கில் வந்து அந்த விண்டோவை திறந்து பார்க்கும்போது அந்த சன்ரைஸ் ஆகிறதே ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த நைட்டு வெளிச்சத்தில் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். எனக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபீலிங்ஸ் வந்து. ஸோ சைலண்ட்டாக இருக்குமா, வீட்டில் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சாமி பாட்டை போட்டுட்டு நமக்கு வந்து பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே போல் இன்றைக்கி வந்து சாமி ரூமில் இருந்த பழைய பூக்கள்லாம் மாற்றிட்டு சாமிக்கு பூக்கள்லாம் மாற்றிட்டு அப்புறம் விளக்கில் வந்து எண்ணெயெல்லாம் போட்டு திரி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை. நான் நார்மலாக வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து மகாலட்சுமிக்கு அந்த மந்திரம்லாம் சொல்லி நம்ம மஞ்சள் குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். என்கிட்ட வந்து இப்போதைக்கு மகாலட்சுமி ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் புது வீடு போன பிறகு ஃபோட்டோலாம் வாங்கி அதெல்லாம் ரெகுலராக எனக்கு செய்யணுங்கிறது ஆசை. அங்கே போயிட்டு எல்லா விஷயங்களையும் நான் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஏன்னா அங்கே போயிட்டு புதுசாக எந்த ஒரு பொருள் வாங்குறனாலும் அங்கே போய் வாங்கிக்கலாங்கிறனாலே எந்த ஒரு பொருளையும் இப்போல்லாம் நான் வாங்குறதே கிடையாது. அங்கே போயிட்டு புது வீட்டில் போய் எல்லாத்தையும் புதுசாக வாங்கி புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. என்ன மாதிரி தான் எல்லாரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இப்படி ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே, அங்கே புது வீட்டுக்கு போயிடுவோம், அங்கே போயிட்டு நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துடுது. அதனாலே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் சரி மீஷோவில் ஏதாவது போடணும்னு நினைப்பேன். சரி அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம், இந்த பொருளை வாங்கலான்னா அங்கே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பீரோவில் வந்து அந்த மாதிரியான பாக்ஸில் வந்து கோமதி சக்கரம், அதுக்கப்புறம் சங்கு, மகாலட்சுமிக்கு பிடிச்ச குன்றின் மணி, அப்புறம் அந்த பச்சை வளையல் வந்து அது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி சிகப்பு வளையல், அது மாதிரி பச்சை வளையல், அந்த மாதிரி எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு அதில் வந்து ஜவ்வாது பச்சை கருப்புலலாம் நுணுக்கி போட்டுட்டு ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது அதெல்லாமே அதில் தூவி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு காசு பணம் அதெல்லாம் போட்டு நான் வந்து பீரோவில் எப்போவுமே வந்து நான் செய்வேன். முன்னாடி நான் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓர பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு இந்த ஒர்க்கெல்லாம் நிறையா இருக்கிறனால சரி ஓகே, எந்த ஒரு விஷயம்னாலும் அங்கே போய் நம்ம அகெயின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால சிம்பிளாக வந்து பூஜை பண்ணுறதை மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்தேன். நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 108 போற்றி மகாலட்சுமி போற்றி படிச்சுட்டு அழகாக வந்து சாம்பிராணிலாம் காட்டி சூடெல்லாம் தீபாதாரம்லாம் காட்டி நல்லபடியாக சாமி கும்பிட்டது ரொம்பவே நிம்மதியாக இருந்தது. இந்த வருஷம் எனக்கு அக்ஷய திருதி இந்த மாதிரி தான் போச்சு. அதோடு சேர்ந்து எனக்கு ஒரு ஹாப்பியான நியூஸும் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது இன்னமும் எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் தருது. தொடர்ந்து நான் வந்து இதே மாதிரி செய்யணும், கடவுள்கிட்ட வந்து எந்த தடையும் வரக்கூடாது கடவுளே, நல்லபடியாக இதை வந்து தொடர்ந்து செய்யணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி தான் நான் வேண்டிக்கிட்டேன். அதே போல் நம்ம வந்து ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அதில் வந்து வெற்றி கிடைக்குதோ, எடுத்தோடனே நமக்கு வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறத நினைக்காம கொஞ்சம் முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணி நமக்கு அது கிடைக்கலனா பரவாயில்ல. ஆனால் முயற்சியே பண்ணாமல் எடுத்த உடனே நமக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் நமக்கு வந்து அது நடக்காது. எனக்கு அப்படி தான். நான் வந்து எடுத்தோடனே அதை நான் விடலை. நான் எப்போ பூஜை பண்ண ஆரம்பித்தோடனே எனக்கு அது கிடைக்கல அப்படிங்கிறனால நான் அதை விடலை. நான் தொடர்ந்து வந்து நடுவில் கேப் ஆனாலும் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டோம், அதே மாதிரி என்னால் செய்ய முடியலனாலும் அகெயின் அந்த விஷயத்தை நான் வந்து செய்ய திரும்ப பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அதை வந்து விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணம் மனசுக்குள்ளே எப்போவுமே இருந்தது. ஏன்னா வந்து நம்ம செய்கிறோமே என்ன நமக்கு கிடைச்சிது அப்படின்னு நம்ம ஒரு செகண்டு நினச்சிட்டாலே நமக்கு வந்து அந்த இதில் ஒரு வெற்றியே கிடைக்காது. சந்தேகப்படவே கூடாது. நம்ம வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடய தான் நம்ம இருக்கணும். நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சாலே நமக்கு நடக்காது. ஈவன் நம்ம வந்து சைக்காலஜி படியே நம்ம பார்த்தாலுமே நம்ம ஒரு விஷயத்தை நடந்துருச்சு அப்படின்னு நம்ம மனசில் திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு அதே மாதிரி தான். கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் போது நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சாமி, நான் ரொம்ப நல்லபடியாக இருக்கேன், எனக்கு நான் வேண்டியதெல்லாம் கிடச்சிச்சு, நான் சொந்த வீடு வாங்கிட்டேன், அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கேன், என் குடும்பத்தோடு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வேண்டிக்குவேன். நான் இருக்கணும் அப்படின்னு வேண்ட மாட்டேன், இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் வேண்டுவேன். அப்படி வேண்டும் போது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த டைமில் அதை பாசிட்டிவாக நினைக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு நம்ம
நம்ம செஞ்சாலே நமக்கு அது வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நம்ம வந்து அந்த டைமில் உட்காந்துட்டு நம்ம அழுதுகிட்டு கடவுள்கிட்ட புலம்பிக்கிட்டு அந்த மாதிரி நம்ம இருந்தாலே நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது, ஒரு வெற்றி கிடைக்காது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டே இருக்காது. அதே நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து நான் அந்த அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி நான் வாழ்கிறேன், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் சொந்த வீடு வாங்கிட்டேன், எனக்கு வந்து என் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, என் கடன்லாம் தீர்ந்துச்சு, என்னை வந்து இவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்க கடவுள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுளே அப்படி நீங்கள் வேண்டிட்டு வாங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே வந்து என்னை என் கடவுளே இப்படி வச்சுருக்க, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கடன் தொல்லையாக இருக்குது, எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம வேண்டிட்டு அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட புலம்புறதோட சந்தோஷமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டுனாலே நமக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் சொல்லுவாங்க, நெகட்டிவாக பேசாமல் பாசிட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக இருந்தாலே வீடு வந்து பாசிட்டிவ் வைப்ஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளோட பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் எதில் இருக்குன்னா, தினமும் எழுந்திரிச்சி காலையில் வந்து விளக்கேற்றுறது, அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணாலே நமக்கு அந்த விஷயத்தில் வெற்றி கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு அது ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. அதுபோல் இன்றைக்கும் வந்து நல்லபடியாக வந்து பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் வந்து என்னெல்லாம் கடவுளுக்கு வாங்கி வைக்கணுமோ அதெல்லாம் வாங்கி வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டேன்.